அப்ப இந்த சம்சார உலகத்தை பத்தி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு வசிஷ்டர். ஏற்கனவே நாம கேள்விப்பட்டிருக்கோம், போன அத்தியாயத்துல எல்லாம் வந்து வைராகிய பிரணத்துல ராமர் எப்படி இந்த உலகத்தை வந்து பார்த்து சொன்னார். இப்ப வசிஷ்டர் சொல்றாரு, இந்த சம்சார உலகம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான தன்மை கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் வந்து தன்னுடைய சுயநிலை இல்லாமல், தன்னுடைய சுய புத்தி வேலை செய்யாம எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறத சில உதாரணத்தோட அவர் சொல்றாரு. அதுல அவர் சொல்றாரு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, உயிர் போகாதான். உயிர் போகாம உடம்புல அங்கங்க தடுப்பாயிடுது, சைடு எஃபெக்ட் ஆயிடுது, நம்ம உடம்புல வெவ்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாம்பு கடிச்சு நமக்குள்ள சில நோய்களை உருவாயிடுச்சுன்னா, அந்த நோய்களா நம்ம வாழ்ந்து எப்படி கஷ்டப்படுவது போல, இந்த உலகத்துல மனிதர்கள் வந்து இந்த ஆசையினாலும் பல காரணத்தினாலும் வந்து இந்த உலகத்துல பல நோய்கள்ல இந்த உடம்ப வந்து ஒரு கூடுன்னு சொல்றாரு. இந்த கூட்டுக்குள்ள பல நோய்களோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துல இருந்துமே அது கஷ்டம்னு தெரியாமலே அதோட வாழ பழகிக்கிறாங்க அவங்க, அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அது சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது இன்னொரு சில உதாரணங்கள்லாம் அவர் சொல்லும் போது, வாழை எடுத்து நம்ம வெட்டினா எப்படி இருக்கும், ஈட்டி எடுத்து எப்படி குத்துனா நமக்குள்ள எப்படி இருக்கும். சோ இந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குது இந்த உலகம், இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய வாழ்க்கை. ஆனா அப்படி இருந்தாலும் அதுலயும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணத்துல நம்மளே பார்க்க முடியும். நம்மளுடைய சொந்தங்களா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை கேட்க கூட முடியாது நம்மளால. ஆனா நம்ம நல்லதே பண்ணிருப்போம், இல்ல சரியா இருப்போம். ஆனா அது நம்மளை துன்புறுத்தணும்னு, நம்மளை வந்து துக்கப்படுத்தணும்னு, இல்ல வார்த்தைகளால நம்மளை கொல்லணும்னு ரொம்ப ஹார்ஸான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஈட்டி எடுத்து நம்ம இதயத்துல குத்துற மாதிரி இருக்கும். இவர் அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. எப்படி நம்மளை துண்டா வெட்டி, அவரோட வார்த்தை என்ன வந்து கத்தி போல என்ன வெட்டுது, அதே மாதிரி ஈட்டி போல குத்துறா, அவளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எனக்குள்ள சுருக்குன்னு உள்ள போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு துக்கத்தை தருது. இந்த மனிதர்களுக்குள்ளயும் சரி, எல்லா விதத்திலயும் அந்த துக்கத்தை வந்து நமக்குள்ள இது வெளிப்படுத்துறாங்க. இப்ப பாம்பு என்ன பண்ணும், காலை சுத்தி கடிக்கிற மாதிரி நம்ம சுத்தி இருக்கவங்க பல பேர் நமக்கே வந்து துரோகத்தை செய்கிறார்கள், நம்பிக்கையற்ற தன்மைகள் இருக்கிறார்கள், உடல்ல பல நோய்கள் வருகிறது. அதே போல இந்த பாசங்கிற ஒரு கயிறுல போந்து நம்ம வந்து போட்டு நம்மளை கட்டி இருக்குது, அந்த கட்டத்துல இருந்து நம்மளே வெளிவர தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். நல்லாவே நமக்கு தெரியும், தாய் தந்தை குழந்தைகள் சொந்தம் பந்தம் இந்த மாதிரி பல பாச கயிறுங்கிறதுல கட்டியிருக்கோம், அது பாசங்கிற அந்த கயிறோட கட்டியிருக்கோம் அப்படிங்கிறாரு. இந்த கயிறுல கட்டி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஒரு உதாரணம், இது ஒரு சின்ன ஒரு கதை வந்து நடந்த அதாவது ஒரு 60-70 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு, வீட்டுல அவங்க ஒய்ஃபோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு இவர் கோவப்பட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாரு. நேரா அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, நான் ரிஷிகேஷோ இல்ல வேற எங்கேயோ போறேன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து போய் ரயில்ல உட்கார்றதுக்கு கிளம்பிட்டு போயிட்டாரு. அவங்க வீட்டுல பசங்க, என்னம்மா இப்படி அப்பா வந்து வீட்டை விட்டு போயிட்டாரு, அவரை வந்து நீங்க உடனே கூப்பிடணும், வாங்க போலான்னோன்னா வீட்டம்மா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவர் எப்படினாலும் திரும்பி வந்துடுவாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்றாங்க. நம்ம அவர் பைசாவும் எடுக்கல, எந்த ஒரு பொருளும் எடுக்கல, எதுவுமே ஒரு பேக் பண்ணல, எதுவுமே இல்லை, எங்க போனாருன்னு தெரியல, கோவப்பட்டு வெளியே போயிட்டாரு, இப்ப என்ன பண்றதுன்றாங்க. அவர் வந்து பொறுமையாரு, அவரே வருவா அப்படின்னு அவங்க வீட்டம்மா சொல்றாங்க. இவர் நேரா போறாரு, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் டிலே ஆயிடுது. டிலே ஆகிற நேரத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் அவங்களுடைய பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சார் அவங்க வீட்டுல போய் நம்ம தான் போறோம், திருப்பி வரமாட்டோம், ஊருக்கு நம்ம வரமாட்டோம், போற லாஸ்ட் அவர் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி பொண்ணை பார்த்து ஒரு 2 வாரத்தை பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க பொண்ணு என்ன பண்றா, வாப்பா நல்லா வந்திருக்கியா, என்ன சொல்லாமலாம் திடீர்னு வந்திருக்குன்னு உட்கார வச்சு சாப்பாடு பட்டெல்லாம் போட்டதுக்குள்ள பேர குழந்தைங்க வந்துடுறாங்க, அவங்களோட விளையாடுறாங்க. இந்த விளையாட்டுலயே அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம டிக்கெட் எடுத்தது ட்ரெயின் போகணுங்கிறதெல்லாம் மறந்துடுறாரு. சோ இந்த பாசம் என்பது வந்து நம்மளை போட்டு அப்படியே கட்டிடுது. லாஸ்ட்ல இவர் இங்கதான் இருக்கிறாருன்னு எப்படியோ அவங்களுடைய அம்மாவுக்கு தகவல் போயிடுது, அவங்க பொண்ணுக்கும் தகவல் தெரிஞ்சிருது. அப்புறம் இவரை எப்படியோ பேக் பண்ணி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவர் தான் திருப்பி இன்ன வரைக்கும் அவர் போகவே இல்லை ரிஷிகேஷ்க்கு. சோ நம்ம இந்த ஒரு 2 மணி நேரத்துல ஒரு சின்ன இப்படி போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிறதுக்குள்ள அவர் திருப்பி என்ன பண்ணிடுச்சு, இந்த பாசம்ங்கிறது கட்டிடுச்சு. இது ஒரு உதாரணம் தான். சோ இந்த கயிறு போல நம்மளை எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பல பேர் வந்து கடன் வாங்கி தன்னை கட்டிக்குவாங்க, பல ஆசைகள்ல வந்து பல இடத்துல பிசினஸ்ங்கிறதுல போய் தலையை உள்ள விட்டு மாட்டிக்குவாங்க. இந்த கயிறு நம்மளை எல்லா இடத்துலயும் போட்டு நம்மளை கட்டி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. நெருப்பு போல எரியுது, நம்மளை போட்டு நெருப்புல போட்டு நம்மளை எரிக்கிற மாதிரி இந்த உலகம் வந்து நம்மளை எப்ப பார்த்தாலும் ஒரு துக்கமும் ஒரு துயரமும் நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய விவேக புத்திய, நம்மளுடைய அறிவை வந்து மந்தத்தன்மை ஆக்கி ஒரு ஜடம் மாதிரி ஆக்கிடுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நிறைய இடங்கள்ல பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண போக வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்துருது.
அப்ப வந்து நம்ம நியாய தர்மங்களும் பார்க்காம பல பேர் என்ன பண்றாங்க, அது பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸாம்பிள் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவர் அப்படிதான் திட்டுவாரு, நம்ம பாட்டுக்கு ஜடம் மாதிரி இருந்துக்கணும், இல்ல நம்ம அப்படியே பழகிக்கணும்னு சொல்லி தன்னோட விவேக புத்தியை கூட பயன்படுத்தாம அறிவை முழுவதுமாக நம்ம வெளிப்படுத்த முடியாம ஒரு ஜடம் மாதிரி வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சிடுறாங்க மனிதர்கள். கல்லு போல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கல் எடுத்து மேல போட்டா எவ்வளவு வலி வலிக்குமோ அவ்வளவு வலி வலிச்சாலும் அப்படியே அதுலயே வாழ பழகிக்கிட்டாங்க மக்கள். அப்படிங்கிறது இங்க வசிஷ்டர் ரொம்ப தெளிவா அவர் வந்து சொல்றாரு. ஒரு இருட்டுல பிடிச்சி நம்மளை தள்ளி விட்டு வழி தெரியாத ஒரு இடத்துல இருட்டு காட்டுக்குள்ள தள்ளி விட்டா எப்படி தடுமாறுவோமோ, நம்மளை எப்படியோ இந்த உலகத்துல கொண்டு வந்து அது இறைவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல போட்டோன்னு நம்ம எல்லாருமே பாடுறோம், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எங்க போறோம், எதுக்கு வாழ்றோம்னு நமக்குள்ள எல்லாருக்கும் பல கேள்விகள் இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு இருட்டுல பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி நம்மளை இந்த இடத்துல தள்ளி விட்டுறாங்க. இது ஒரு கிணத்துல நம்மளை வந்து தள்ளி விட்டா ஒரு இருட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. சோ இவ்வளோ வந்து இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயங்களை கொண்டு இருக்குது. இவ்வளத்துக்குள்ளேயும் மனிதர் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த நம்ம ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சொல்லுவாங்க சூடு, அப்புறம் சுரணை என்று சொல்லுவார்கள். சோ இவ்வளவு துக்கத்திலையும் எனக்கு இன்பம் கிடைக்காதா இன்பம் கிடைக்காதான்னு மனிதன் திரும்பி திரும்பி அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். சரி, அப்படிதான் அவனுக்கு இன்பம் கிடைக்குதான்னு பார்த்தா 100 விஷயத்துல ஒரு 2 இன்பம் ஒரு 3 இன்பம் கிடைக்குது. அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு டெம்பரவரியான இன்பத்துக்கு தன்னுடைய மொத்த அறிவையும் விட்டு தன்னுடைய வாழ்க்கையை துக்கத்திலையும் துயரத்திலையும் போட்டு இந்த சம்சார சக்கரன்ற உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இது வந்து ஒரு பெரிய வியாதி. இந்த வியாதியை வந்து குணப்படுத்தணும். இந்த வியாதியை குணப்படுத்தலைன்னா நாளுக்கு நாள் அவனையே வந்து அதை அழிச்சிரும். ஸோ அந்த குணப்படுத்துவதற்கு தகுதியான அதுக்கு உண்டான ஒரு தத்துவம் எதுனா அதுதான் இந்த யோக சிஸ்டம், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் என்பதை அவர் சொல்ல வர்றாரு. சோ இந்த மனிதர்கள் நம்ம மனிதர்கள் வந்து எப்படி ஒரு சம்சார வாழ்க்கையில வந்து நம்ம வந்து இது வாழ்ந்து மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறாரு. இப்படி இந்த ஒரு கஷ்டத்துல வாழ்றது வந்து நரகத்துல வாழ்வதற்கு சமம்ன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நரகத்துல வாழ்றதுக்கு சமம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நரகங்கிறது வந்து வேற எங்கேயோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போய் அங்க போட்டு சித்திரவதை பண்ணுவாங்கன்னா அவர் சொல்லல. இந்த உலகமே நாம இங்க வாழ்றதே ஆல்ரெடி நரகத்துலதான் இருக்கிறோம். இந்த நரகம்னு தெரியாமயே மக்கள் வந்து இதுல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுல ஒரு ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு, நரகத்துல என்னென்னலாம் நடக்குமோ அது ஆல்ரெடி இங்க நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசா கிடையாது. நாம வந்து ஆட்களை கொல்வதும், இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம சொசைட்டில ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸஸ் பார்க்கும்போது கேட்கும் பொழுது நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது போர் குற்றங்கள்னு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் திடீர்னு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி ரேப் பண்ணி எரிச்சிடுறாங்க. இந்த தீவிரவாதிகள்லாம் கழுத்தை வெட்டிடுறாங்க. இந்த சைனா போன்ற இதெல்லாம் உயிரினங்களை அப்படியே கொன்னு அதுல இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிடுறதெல்லாம் நிறைய இருக்குது. சோ நம்மள வந்து அந்த புழுக்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடுறது எப்படி நரகம், அந்த கருட புராணம் சொல்ற மாதிரி அந்த நரகத்துல என்னென்னலாம் நடக்குமோ அந்த நரகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் இந்த வாஸ்தவமான இந்த உலகத்துல நடக்குதுன்றாரு. நம்ம பிராக்டிக்கலா நம்மளே பார்த்தோம்னாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய எவ்வளவு ஒரு மோசமான விஷயங்கள், இப்ப எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கொள்ளைகள், ஒரு பணத்துக்காக இல்ல தன்னுடைய சுகத்துக்காக மனிதர்களே கொன்று மனிதர்களே தின்றக்கூடிய சில தகவல்கள் எல்லாம் நம்ம கேட்பது உண்டு. ஆதாரபூர்வமா நிறைய கேசஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு பிடிக்கலன்னா அப்ப இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய உலகத்திலே வந்து ஆல்வேஸ் ஒரு இன்செக்யூரிட்டின்ற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்றாரு. இதுவே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரிதான். அங்க போய் தனியா என்னத்தை அனுபவிக்கணும், இங்கேயே எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு உண்டான இதுதான் நடக்குது, இங்கேயே அந்த துன்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. நமக்கு நரகத்துல போனா எண்ணெய் சட்டியில வறுப்பாங்க, கல்லுல சாப்பிட சொல்லுவாங்க, கல்லால் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் என்ன சொல்றோமோ அது எல்லாமே இந்த உலகத்துல வந்து இருக்குது. இந்த உலகத்துல வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த அறியாமையில இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த நரகத்துல வாழ்ற மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ண. யார் ஒருவர் வந்து தனக்குள்ள அந்த தெளிவு நிலைக்கு தன்னை முயற்சி செய்து அதை நோக்கி முன்னேற போகும்போதுதான் அவன் தனக்குள்ள ஒரு மனித பிறப்புக்கு உண்டான அந்த ஒரு செயல்களை ஈடுபடுறான். இதுல ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளும் மனிதனை வந்து நோக்கி இருக்கிறது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுக்குத்தான் அந்த சமமான ஒரு பகுத்தறிவுன்னு என்று சொல்லக்கூடிய அந்த சமமான ஒரு அறிவு இருக்கிறது. இவன் தான் எல்லா ஜீவன்லையும் உயர்ந்த ஜீவன். அப்ப மற்ற ஜீவன்களை எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் பேணி பார்க்க வேண்டிய அந்த பொறுப்பும் அந்த ஒரு தன்மையும் மனித குணத்திற்கு இருக்குது. ஆனா அதை எல்லாத்தையும் எப்படி அழிக்கிறதுங்கிறதுலதான் நம்ம வந்து அதிகமான நேரத்தை வந்து மக்கள் செலவிடுறாங்க. அதுவே நம்மளே உருவாக்க வேண்டிய கிரியேட்டரா இருக்க வேண்டிய நம்மளே டெஸ்ட்ராயராகவும் இருக்கிறோம். பல விஷயத்துல வந்து மக்கள் வந்து தன்னுடைய துக்கங்கள் துயரங்களிலே இருந்து அதை பழகி போய், நம்ம பல பேருக்கு தெரியும் எல்லாம் பழகி போயிடுச்சுங்க சார், என்ன பண்றது, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு, அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து
வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து இப்படியே எங்களுக்கு வந்து பழகி போச்சு இந்த துக்கத்திலே இருக்கிறது. நம்ம துக்கத்துல இருக்கிறோங்கிறதும் தெரியாம, நம்ம கஷ்டத்துல இருக்கிறோங்கிறது தெரியாம, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிறோம்னு தெரியாம அதுக்குள்ளேயே ஒரு என்ஜாய் பண்ணி வாழ்ற மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஃபைனலா எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு நம்மள வறுப்பாங்க. என்ன ஹீட் கொஞ்சம் சில நேரத்துல கம்மியா இருக்கும். எப்ப ஹீட் அதிகமானாதான் அப்பதான் கோயில் குளம் எங்கேயா யாரையா பார்ப்போம். ஸோ ஆல்வேஸ் நம்ம ஒரு விதமான ஹீட்ல தான் இருந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கை. அததான் இங்க வசிஷ்டர் சொல்றாரு. இந்த நோய் சாதாரண நோய் இல்ல. காலரா போல எப்படி ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு நோய் மாதிரி இந்த சம்சார இது இருக்குது. இந்த அறியாமைங்கிற இந்த நோயை வந்து நம்ம இந்த ஞானத்தின் மூலியமாக நம்ம தெளிவு பெறறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துடணும். அப்படி இல்லாட்டினா நாம வந்து இதுலயே அழிந்து விடுவோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த ஞானம் என்பதுதான் கவசம். இந்த கவசத்தை வந்து கவசமா நமக்குள்ள பயன்படுத்தி இந்த உலகத்துல இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும், அதுல இருந்து விடுபடுத்திக்கணும்ன்றாரு. அப்படி விடுபடுத்தியவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய மகரிஷிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அங்க வியாசர் உட்கார்ந்துருக்காரு, சுகர் உட்கார்ந்துருக்காரு, இவர் விஸ்வாமித்தர் இருக்கிறாரு, இன்னும் பல பெரிய மகான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் காட்டி சொல்றாரு, இங்க பாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் இது வரைக்கும் நான் என்ன சொன்னேனோ அந்த சம்சார வாழ்க்கையில இருந்து அதுல இருந்து விடுபட்டவர்கள் தான். இவங்க எல்லாம் விடுபட்டு இருக்காங்கன்னா அப்ப அதுவும் உனக்கும் சாத்தியம் தான். சோ நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா இதுல வந்து நாம அதை அடைய முடியும். அடைய முடியாதது எதுவும் கிடையாது. அந்த அடையக்கூடிய சத்தியத்தை தான் நான் உனக்கு சொல்கிறேன். அதனால தெளிவான ஒரு பார்வையோட இதை நீ கேட்பாயா என்றால் கண்டிப்பாக இது இதாகும். உனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி எப்படி இங்க சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற ஞானிகள் எல்லாம் வந்து அவங்க இருக்க அந்த அரசபையில இருக்க ஞானிகள் எல்லாம் வந்து தன்னை உணர்ந்து வாழ்பவர்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அவர் கடவுளே இல்லைன்னு வசிஷ்டர் சொன்னவர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. ஹரியும் ஹரனையும் போலவே பிரம்மாவை போலவே வாழ்வார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னது? ஹரினா விஷ்ணு, ஹரனா சிவன், பத்மம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்படின்னா பிரம்மா. சோ தன்னை உணர்ந்து தெளிவடைந்த ஞானிகள் வந்து இந்த கடவுள்களை போலவே இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதனோடையும் தன்னை பற்றின்மையினோடு எதனோடையும் பந்தப்படுத்தாம தனக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சுதந்திரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த தன்மையில நீ வாழணும். அந்த தன்மையில வாழ்றதுக்கு தான் நாம இந்த முயற்சி அப்படிங்கிறார். ஸோ நம்ம ஏற்கனவே பல கருத்துக்கள் உண்டு. யோக வசிஷ்டம் என்பது கடவுளை வந்து நிந்தனை பண்றதுன்னு சில பேர் சொல்றது உண்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே அன்னைக்கு தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்ன அதே வசிஷ்டர் வந்து வேற ஒரு கோணத்துல வந்து வேற ஒரு சில எந்த மாதிரி மனநிலையில இருக்கவங்களுக்கு அது சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இந்த இடத்துல அதுவே உதாரணமா காட்டுறாரு. இந்த மாதிரி ஞானத்தன்மையில வாழ்ந்தா அவங்க கடவுள் போல வாழக்கூடியவர்கள் அப்படின்னு இங்க வந்து அதுக்கு பேரை சொல்லி அவர் உதாரணம் காட்டும் பொழுது அவருடைய ஆழ்ந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். எனி எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போனா கூட அந்த தெளிவை எந்த ஒரு மனிதனுக்கும் தெளிவை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையில அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு வந்து நமக்குள்ள ஒரு இந்த 4 குணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமம், விசாரணை, சாது சங்கம், அதே மாதிரி சந்தோஷம், இந்த 4 குணங்களையும் எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி வரும்பொழுது கண்டிப்பாக உனக்கு வந்து மோட்சம் என்பது கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஒரு பிரகாசமான அந்த ஒளி, இப்படி சந்திரன் வந்து ஒரு குளிர்ச்சியா இருக்குது, அந்த மாதிரி நமக்குள்ள எப்பயும் வந்து ஒரு குளிர்ச்சியாக எந்த உணர்வுகளினாலும் பாதிக்கப்படாமல் நம்மளால வாழ முடியுங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. நல்லது.